ஹலோ கிளாஸ் 12 வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சியூல். நாங்கள் விக்கி. ஸோ நம்ம இன்றைக்கி புது சாப்டர் ஆரம்பிக்க போகிறோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். சரியா? ஸோ இந்த சாப்டர் ஜென்ரலாக வந்து எல்லாருக்குமே கன்ஃபியூசிங்கான சாப்டராக இருக்கும். ஏன்னா இதில் நிறைய பேசிக்ஸோட நாலேஜ் வேணும். சரியா? அதனால தான் இந்த சாப்டரை வந்து ரொம்ப 5வது சாப்டரை வச்சுருக்காங்க. ஓகே, இந்த சாப்டர் படிக்கணும் நமக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட நாலேஜ் வேணும், மேக்னட்டிசம் அண்ட் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் ஓட கொஞ்சம் இது வேணும், பேசிக்ஸ் வேணும். இதெல்லாம் தெரிஞ்சால் இந்த சாப்டர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த சாப்டரை நீங்கள் பார்க்காம இந்த சாப்டரை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த சாப்டரை புரிஞ்சிக்க முடியாது. சரியா? ஸோ பெட்டர் அந்த சாப்டர்லாம் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் அந்த சாப்டர்லாம், அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, ஃபிசிக்ஸோட கஷ்டமான லெசனில் இதுவும் ஒரு லெசன். ஓகே, இதுவும் அப்புறம் இதுக்கு அடுத்து இருக்க ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஓகே, கஷ்டமான லெசனாக படிக்க முடியாத லெசனில் கொஞ்சம் கான்செப்சுவலாக இருக்கும். ஓகே, அண்ட் இன்றைக்கி வந்து முக்கியமாக ஃபேரடேஸ் லா வரைக்கும் பார்த்துருவோம். நாளைக்கு லென்ஸ் லாலாம் பார்த்துடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், சிலபஸ் பற்றி பயப்படவே தேவையில்லை. ஓகே, ஃபிசிக்ஸில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் லிட்டரலாக முடிச்சிட்டோம். ஓகே, இந்த 2 லெசன் தான் பெரிய லெசன். ஓகே, இது ஒரு 10 நாள் எடுத்துக்கும், இதுக்கு அடுத்து வர ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஒரு 10 நாள் எடுத்துக்கும். அண்ட் டெஃபினட்டாக இந்த 2 லெசனுக்கும் நம்ம டைம் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இது காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் வியூலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நாட் ஓன்லி ஃப்ரம் போர்டு எக்ஸாம் வியூ, காம்படேட்டிவ்லேயும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன். ஓகே, அண்ட் இந்த லெசன் ஒரு 10 நாள் எடுத்து பண்ணுறனா நமக்கு சிலபஸ் முடிக்க முடியாதுன்றலாம் இல்லை. ஓகே, ஆல்ரெடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு முடிச்சிட்டோம். ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் முடிச்சிட்டோம், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம், ஆமாம், அது அப்புறமா மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் முடித்தோம். அதுக்கப்புறமா இது வந்திருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் 2 லெசன் தான் உங்களுக்கு வால்யூம் 1ல் பெண்டிங்காக இருக்குது. சரியா? வால்யூம் 2 போய் பார்த்தோம்னா அப்படியே வால்யூம் 1க்கு ஆப்போசிட். வால்யூம் 1ல் தான் பெரிய பெரிய சாப்டர்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இஃப் யூ ஆர் தரோ வித் வால்யூம் 1, வால்யூம் 2ல் பிரச்சனையே இல்லை. வால்யூம் 2ல் என்னென்ன இருக்குனாக்கா ரே ஆப்டிக்ஸ் இருக்குது, வேவ் ஆப்டிக்ஸ் இருக்குது. சரியா? இது 2 தான் பெரிய லெசன் வால்யூம் 2ல். ஓகே, அதுலேயும் வேவ் ஆப்டிக்ஸ் ஆல்ரெடி நான் கவர் பண்ணிவிட்டேன். ரே ஆப்டிக்ஸ் மட்டும் தான் இருக்குது. ரே ஆப்டிக்ஸில் பாதியாக அவங்க சிலபஸை உடச்சிட்டாங்க. ஸோ ரே ஆப்டிக்ஸ் படிக்கிறது இப்போ ரொம்ப ஈஸி. ஓகே, இதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் என்னென்னா நம்மளோட நியூக்ளியாய், ஆட்டம்ஸ், ரேடியேஷன் அண்ட் உங்கள் செமிகண்டக்டர். இந்த 4 லெசனுமே தியரிட்டிக்கல் லெசன். இதை நான் சொல்லித்தரலாம் கூட உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அப்படியே ஒரு தியரி தான் படிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஃபிசிக்ஸ் போர்ஷன் இந்த 2 லெசன் நம்ம முடிச்சுட்டு ரே ஆப்டிக்ஸை முடித்தோம்னா ஃபிசிக்ஸ் போர்ஷன் முடிஞ்ச மாதிரி ஆகிடுது. சரியா? ஸோ வித்தின் டிசம்பர் உங்களுக்கு நான் ஃபிசிக்ஸ் போர்ஷனை முடிச்சிடுவேன். அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். கெமிஸ்ட்ரி எல்லாம் அப்புறம் அது வரப்போ பார்ப்போம். சரியா? ஸோ டோன்ட் வரி அபவுட் சிலபஸை பார்த்து பயப்படாதீங்க. முடிக்க முடியுமா முடிக்க முடியாதா அப்படின்ட்டு இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட். ஓகே, அண்ட் கான்செப்ட் கேப்சூல் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் இஸ் ஃபில்ட். ஓகே, ஐ திங்க் இன்னொரு 50 மெம்பர்ஸ் கிடச்சா வாட்ஸ்அப் குரூப் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடும். ஸோ இதுக்கு மேலே வந்து வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ண முடியாது. நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, டெலிகிராமில் ஜஸ்ட் கோ அண்ட் சர்ச் கான்செப்ட் கேப்சூல் வி. அதில் வந்து நம்ம நிறைய மெட்டீரியல்ஸ் அப்டேட் பண்ணிட்டோம். ஓகே, லைக் கொஷின் பேங்க், ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ், அந்த ஆஸ்வெல் புக்கு, என்னென்ன புக்கெலாம் உங்களுக்கு இருக்கோ அது எல்லாமே இதில் இருக்குது. அண்ட் உங்களோட நோட்ஸ், கான்செப்ட் கேப்சூலோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், கான்செப்ட் கேப்சூலை தவிர்த்து மற்ற இதோட நோட்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கலாம் டெலிகிராமில். ஓகே, ஸோ நம்ம வீடியோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம், அப்புறம் பார்ப்போம். சரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், இந்த லெசனோட இன்ட்ரோடக்ஷன் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது எது பேஸ் பண்ணியிருக்குன்ட்டு. இன்றைக்கி நம்மலாம் ஃபேனை ஈஸியாக போட்டு வச்சுட்டு ரொம்ப ஈஸியாக கரண்ட்டை வாங்கிட்டுறோம்னா அது காரணமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான். ஓகே, ஒருவேளை இந்த கான்செப்ட் ஒன்று பிறக்காமல் இருந்துருச்சுனாக்கா, ஓகே, முக்கியமாக இந்த சாப்டருக்கு வந்து கடமைப்பட்டிருக்கிறது ஃபேரடேக்காக தான். ஓகே, அந்த ஃபேரடே கண்டுபிடிச்ச அந்த கான்செப்ட் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி நம்மளால் கரண்ட்டை இவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாது. ஓகே, கரண்ட்டுன்றது வந்து பேட்ரியில் ஆப்ரேட் ஆகிறதா மட்டும்தான் ஒரு காலம் வரைக்கும் இருந்துச்சு. ஓகே, பேட்ரியோட ரேட்லாம் என்னென்னு உங்களுக்கே தெரியும். ஒரு சின்ன பேட்ரி வாங்கினா கூட 20 ரூபா. ஓகே, அந்த 20 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் காரை தான் ஆப்ரேட் பண்ண முடியும். ஓகே, அப்போ உங்கள் வீடு ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் பேட்டரியிலே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்போ எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் கரண்ட்டுன்னு நினச்சி பாருங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம கரண்ட்டை வந்து சீப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகே, ஸோ இது என்ன நடக்குது, ஏன் எப்படி கரண்ட் வருது, சீப்பானா எப்படி வருது, ஈஸியாக எப்படி கிடைக்குது, அது எல்லாமே இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம் நம்ம. சரியா? ஸோ அந்த வகையில் இந்த சாப்டர் வந்து ரொம்பவே மாடர்ன் அண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஓகே, ஸோ இந்த சாப்டரில் ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஃபேரடேயோட
அப்சர்வேஷன் தான் வரும். ஏன்னா அந்த அப்சர்வேஷனால தான் இந்த சாப்டர் கூட பர்த்தே வந்துச்சு. ஓகே, பட் ஃபேரடேயோட அப்சர்வேஷன் புரியணும்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் என்னென்னு தெரியணும். ஓகே, உங்கள் எல்லாருக்குமே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை பற்றியும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரெண்டும் ஒன்று ரிலேட்டடு தான். கரெக்டாக? ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஓகே அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டோம்னா ஃபேரடேஸ் லா வந்து ரொம்ப ஈஸி. சரியா? ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை ஜென்ரலாக இப்படி சொல்லுவாங்க. ஓகே, ஃபைன்னு சொல்லுவாங்க. ஃப்ளக்ஸை ஜென்ரலாக ஃபைன்னு சொல்லுவாங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்றனால பி இன்ட்டு ஃபை. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டோட நோட்டேஷன் என்ன? பி. ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை பி ஃபைன்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை இ ஃபைன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன? ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வருவோம். சரியா? இட் இஸ் அ நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன் பாசிங் பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சர்ஃபேஸ் வச்சுருக்கேன். ஓகே, இந்த சர்ஃபேஸை நான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு பாஸ் பண்ணுறேன். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு பாஸ் பண்ணேன்னா எத்தனை மேக்னெட்டிக் ஃபீல்டு, லிட்ரலி ஹவு மெனி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆர் பாசிங் பர்பண்டிகுலர் டு மை சர்ஃபேஸ். ஓகே, அதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இப்போ இது என் சர்ஃபேஸ் இருக்குன்னா இந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக எத்தனை மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுதோ அது எல்லாத்தையும் நான் கவுண்ட் பண்ணேன்னா அதுதான் என்னோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓகே, இட் இஸ் த நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் எழுதிக்கோங்க வேணும்னா. இட் இஸ் த நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் பாசிங் பர்பண்டிகுலர் ஒரு சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக எத்தனை மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் பாஸ் ஆகி போகுதோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறோம். புரிஞ்சா? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து 2 விஷயத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக 3 விஷயத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, இப்போ 2 எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வரைஞ்சிட்டேன். ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு சர்ஃபேஸ் வரைஞ்சிட்டேன். ஓகே, லெட் அஸ் அஸ்யூம் ஃபீல்ட் லைன் அண்ட் சர்ஃபேஸும் பர்பண்டிகுலராக இருக்குது. எத்தனை மேக்னெட்டிக் ஃபீல்டு பாஸ் ஆகுது இதில்? சர்ஃபேஸில் 2. ஓகே, அப்போ ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 5b ஈக்குவல் டு 2ன்னு எழுதிக்கலாமா? சூப்பர், இது ஒரு விஷயம். ஓகே, இப்போ நான் இதே சர்ஃபேஸை நான் என்ன பண்ணிட்டேன்? பெருசாக்கிட்டேன். ஓகே, இப்போ எத்தனை மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆகிடுச்சு பாசிங் த்ரூ திஸ் சர்ஃபேஸ்? 4 ஆகிடுச்சு. ஓகே, அப்போ என்ன சொல்லலாம்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் டிபெண்ட் ஆன் த ஏரியா ஆஃப் த மெட்டீரியல். கரெக்டாக? அந்த மெட்டீரியலோட ஏரியா என்னன்றதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இன்னொரு கைண்ட் இருக்குது. நான் ஏரியாவை இந்த வாட்டி மாற்ற போகிறதில்ல. ஃபஸ்ட் டைம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் 2 தான் இருக்குது இந்த ஏரியாவில். அதுக்கப்புறம் நான் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டென்சிட்டியை அதிகப்படுத்திட்டேன். டென்சிட்டி அதிகப்படுத்தினால என்ன ஆகிடுச்சு? நிறைய ஃப்ளக்ஸ் இந்த ஃபீல்டில் இந்த சர்ஃபேஸில் பாஸ் ஆகுது. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டிபெண்ட் ஆகிருக்கு அந்த 2வது குவான்டிட்டியான டென்சிட்டி, அதாவது ஃபீல்ட் ஸ்ட்ரென்த், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் பி. ஓகே, அப்போ என்ன சொல்லலாம்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மேக்னிடியூட் ஆஃப் என்னென்ன இது இருக்கா இங்கே? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸஸ் கரெக்டு தான். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிடியூடை பொறுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்று டிபெண்ட் ஆகிருக்கு. ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் அதிகமாக இருக்கும். செகண்ட் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஏரியா ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஓகே, அந்த சர்ஃபேஸோட ஏரியாவை பொறுத்து உங்கள் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ நான் என்ன படிக்கலாம்? 5b இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு b இன்ட்டு ஏன்னு போட்டுக்கலாமா? ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்? இன்னொரு கான்ஸ்டன்ட் கொண்டு வரேன், காஸ் தீட்டா. ஓகே, ஸோ 5b ஈக்குவல் டு BA காஸ் தீட்டான்னு கொடுறேன். நான் வாட் இஸ் திஸ் தீட்டா? ஓகே, என் லெக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தீட்டாலாம் வந்துச்சுன்னா எப்படி நம்ம வந்து கெஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஓகே, உன்னோட தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் B அண்ட் A. ஓகே, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்குது? ஏரியா வந்து இதுக்கு பர்பண்டிகுலர். ஃபஸ்ட்டு ஏரியா வெக்டார். ஓகே, ஃபஸ்ட்டு இது ஏரியா வெக்டார். ஓகே, ஏரியா வெக்டார்னு என்னென்னா, இது ஒரு சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸோட ஏரியா வெக்டார் வில் பி ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு திஸ் பிளேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தான் இருக்குது சர்ஃபேஸ்னால் இந்த சர்ஃபேஸோட ஏரியா வந்து கண்டுபிடிச்சா அந்த ஏரியா வெக்டார் எப்படி இருக்குன்னா இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். ஓகே, இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். சரியா? அதுதான் ஏரியா வெக்டார்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த தீட்டா பின்றது என்னென்னா, இட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் த ஏரியா வெக்டார். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல என்ன ஆகிடுச்சு? தீட்டா இப்போ என் சர்ஃபேஸ் இப்படி இருக்குது. ஓகே, என் சர்ஃபேஸ் வந்து இப்படி இருக்குது. ஓகே, இந்த மாதிரி போகுது. என்னோடய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். கரெக்டாக? பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ்னால் அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டும் எப்படி இருக்குது? இந்த மாதிரி சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலர் இருக்குது. அப்போ ஆங்கிள் பிட்வீன் B அண்ட் A என்னது? ஆங்கிள் பிட்வீன் B அண்ட் A இஸ் 0. அப்போ cos 0 என்னது? cos 0 is 1. அப்போ தீட்டா B என்னது? தீட்டா 5b என்னது? 5b ஈக்குவல் டு B டாட் ஏன்னு மட்டும் வரும். கரெக்டாக? ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னென்னா BA cos தீட்டா. ஓகே, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன? BA cos தீட்டா.
எப்போவுமே வந்து பியும் ஏவும் பர்பண்டிகுலராக தான் இருக்கணுமா? அப்படி அவசியம் இல்லை. ஓகே, ஒருவேளை பி வந்து இன்க்ளைன்டு டு ஏரியா இருந்துச்சுன்னா அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்படி சொல்வோன்னா, கான்செப்ட் அதுதான். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு பிளேன் எடுத்துட்டேன். ஓகே, ஹியர் இங்கே ஒரு பிளேன் எடுத்திருக்கேன். என்னோடய ஏரியா வெக்டார் எங்கே இருக்குது? ஏரியா வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு திஸ் பிளேன். இந்த இடத்துல ஏரியா வெக்டார் இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு இப்படி பர்பண்டிகுலராக தான் இருந்திருக்கணும். ஓகே, ஐ மீன் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இதுக்கு பர்பண்டிகுலராக தான் இருந்திருக்கணும். பட் இந்த கேஸில் என்ன ஆயிடுச்சு, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்க்ளைண்டாக இருக்குது. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்க்ளைண்டாக இருக்குது. அப்போ இன்க்ளைண்டாக இருந்துச்சுனாக்கா பிளேனுக்கு பர்பண்டிகுலராக எந்த ஃபீல்டு வருமோ அதை மட்டும் கன்சிடர் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்க்ளைண்டாக இருக்குன்னா இந்த ஃபீல்டு, இதுக்கு 2 காம்பனெண்ட், ஒன்று பி சைன் தீட்டா, இன்னொன்று இது வந்து பி காஸ் தீட்டா, இது வந்து பி சைன் தீட்டா. கரெக்டாக? ஸோ பி காஸ் தீட்டா காம்பனெண்ட் பாருங்கள் இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. கரெக்டாக? ஸோ அதனால் தீட்டா வந்து என்ன ஆகிடுச்சு, இன்க்ளைண்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம காஸ் தீட்டான்னு வச்சு போடுவோம். பர்பண்டிகுலர் இருந்துச்சுன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக கேன்சல் அவுட் ஆகிடும். புரிஞ்சா? ஸோ ஜென்ரல் ஃபார்மில் என்னென்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்க்கு φb = BA cos θ. இப்போ இதோட ஃபுல் ஃபீல் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பினா என்ன, ஏனா என்ன, காஸ் தீட்டானா என்ன என்ற ஃபுல் ஃபீல் வந்திருக்கும். ஓகே, ஸோ ஜென்ரலாக மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஸ்கேலராக வெக்டாரான்னு கேட்டாக்கா ஸ்கேலார் தான் கண்டிப்பாக. ஏன்னா இதுவும் மேக்னிடியூடு தான், ஏரியாவும் மேக்னிடியூடு தான், தீட்டாவும் மேக்னிடியூடு தான், எல்லாமே மேக்னிடியூடாக இருக்கனால ஃப்ளக்ஸோட வெக்டாராக ஸ்கேலரான்னு கேட்டால் இது எப்போவுமே வெக்டார் தான். சரியா? இதோட யூனிட் என்ன வரும்னாக்கா ரொம்ப சிம்பிள், டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர். ஓகே, டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர் இதோட யூனிட். ஆர் எஸ்ஐ யூனிட் என்ன, வெப்பர். ஓகே, வெப்பர்னு சொல்லுவாங்க, டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர் ஆர் வெப்பர். ஓகே, கிளியர்? ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பற்றி எல்லாமே தெரிஞ்சிடுச்சா? ஓகே, கிளியரில்? ஸோ இப்போ ஒன்ஸ் உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் புரிஞ்சுன்னா நம்ம வாங்க ஃபாரடேஸ் எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷனுக்கு போவோம். ஓகே, ஸோ ஃபாரடேஸ் எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன் இஸ் மார்வலஸ் அப்சர்வேஷன் சொல்லலாம். இதனால் இன்றைக்கி உலகமே மாறி இருக்குது. ஓகே, என்னன்னாக்கா இப்போ நம்ம பேசின விஷயங்களெல்லாம் இவர் வந்து அப்சர்வேஷனாக கண்டுபிடிச்சிருந்தார். ஓகே, ஸோ என்னன்னாக்கா ஆக்சுவலாக அவர் பேசின விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி அப்சர்வேஷன் அதுக்கு முன்னாடி இருக்க டாப்பிக்கில் பார்த்தோம். சரி, அப்படி மாற்றி சொல்லணும். ஸோ என்ன ஆகிடுச்சு, மேக்னெட்டிக் ஃப்ளக் இந்த இடத்துல நான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் எடுத்திருக்கேன். ஓகே, இப்படி கிராஸ் போட்டேன்னு அர்த்தம், ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பேஜ்க்குள்ளே போகுதுன்னு அர்த்தம். கரெக்டாக? ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பர்பண்டிகுலர் டு த பேஜ் உங்கள் நோட்டுக்குள்ளே போகுதுன்னு அர்த்தம். அதான் இந்த கிராஸ்க்கு மீனிங். ஓகே, தயவு செஞ்சு மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் படிச்சுட்டு தயவு செஞ்சு இதை பாருங்கள். அப்போ தான் ரொம்ப நல்லா புரியும். இல்லாட்டி வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ இந்த பற்றிலாம் உங்களுக்கு நான் நல்லாவே மூவிங் சார்ஜஸை சொல்லியிருப்பேன். சரியா? ஸோ என்ன ஆகிடுச்சு, இன்ட்ரோ த பேப்பர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுது. இப்போ இந்த மூவிங் காயில், அதாவது இப்போ என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஃபீல்டு போகிற இடத்துல நம்மளோட ஃபாரடே என்ன பண்ணார், ஒரு க்ளோஸ்ட் லூப் எடுத்துகிட்டு வந்து வச்சார். ஒரு கண்டக்டிங் ஒயர் ஆஃப் க்ளோஸ்ட் லூப் கொண்டு வந்து வச்சார். ஓகே, அந்த கண்டக்டிவ் ஒயரு க்ளோஸ்ட் லூப் இப்படி கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் அவர் 2 விஷயத்தை நோட் பண்ணார். ஓகே, இந்த காயில் வச்சு 2 விஷயம் நோட் பண்ணார். ஓகே, என்னதுன்னா இந்த காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆகிடுச்சு. சும்மாவே கரண்ட் போகலை. சரியா? என்ன பண்ணார்னா, இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டெலாம் இருந்துச்சுல்ல, ஓகே, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டெலாம் ஃபஸ்ட்டு கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, இவ்வளோ தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துச்சு. இந்த இடத்துல காயில் வச்சார், எந்த சேஞ்சுமே தெரியல. ஓகே, ஒரு குறிப்பிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிட்டார். அதுக்கு உள்ளே போயிட்டு இந்த கரண்ட் கேரிங், ஆக்சுவலாக காயில் கரண்ட் கேரிங் இப்போ தான் இனிமேல் தான் வரப்போகுது. ஓகே, ஒரு காயில் வச்சுட்டாரு. ஓகே, சும்மா ஒரு கண்டக்டிங் காயில் வச்சுட்டாரு. ஸோ பார்த்தா எந்த சேஞ்சுமே நடக்கலை. ஓகே, கேல்வனோமீட்டர்லாம் செட் பண்ணி பார்த்தாது ஏதாச்சும் ஆகுதான்னு பார்த்தாரு, ஒன்றுமே ஆகலை. அப்புறம் என்ன பண்ணார், சரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து வேரியபிள் ஆக்கலாம். அதாவது ஃபீல்டு வந்து என்ன ஆகிடுச்சு, இப்போ வேரி ஆகிட்டே இருக்குது. ஓகே, கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அப்புறம் சில டைம் கம்மியாகுது, திருப்பி அதிகமாகுது, திருப்பி கம்மியாகுது. ஸோ அந்த மாதிரி வேரி பண்ண ஆச்சரியப்படுற அளவுக்கு என்ன ஆச்சுன்னா, டக்குன்ட்டு இந்த காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, கேல்வனோமீட்டரில் வந்து டிஃப்ளெக்ஷன் காமிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கப்போ ஒன்றுமே ஆகலை. ஓகே, பட் ஒன்ஸ் அவர் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வேரி பண்ண ஆரம்பித்தார், அதிகமாக கம்மியாக அந்த மாதிரி வேரி பண்ண ஆரம்பித்தோடனே டக்குன்னு இந்த காயிலில் he could feel some current is flowing. கேல்வனோமீட்டர் வந்து டிஃப்ளெக்ஷன் காமிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஸோ இது வந்து முதல் அப்சர்வேஷன். ஓகே, இந்த அப்சர்வேஷன் என்ன கன்க்ளூஷன்னா, என்னோட அந்த காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, நான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வேரி பண்ணேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் அப்சர்வேஷன் என்னன்னா, கரண்ட் இஸ் இன்டியூஸ்ட். இந்த மாதிரி வந்து அதுக்கே தெரியாமல் கரண்ட் ஃப்ளோ ஆகுதில்ல, இந்த மாதிரி கரண்ட்டை இன்டியூஸ்ட் கரண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ கரண்ட் இஸ் இன்டியூஸ்ட் இஃப் வேரியபிள் அண்ட் if is variable and is induced still magnetic field is variable. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த லைனை நீங்கள் கொஞ்சம் உங்களோட சென்டென்ஸ் எழுதிக்கோங்க. கரண்ட் இஸ் இன்டியூஸ்ட் when magnetic field is variable. ஓகே, கரண்ட் இஸ் இன்டியூஸ்ட்
in the coil when magnetic field is variable. ஓகே, அண்ட் இந்த இன்டியூஸ்ட் கரண்ட் எப்போ வரைக்கும் இருக்கும்னாக்கா, நீங்கள் எப்போ வரைக்கும் வேரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ மேக்னெட்டிக் ஃபீல்டை, அப்போ வரைக்கும் இந்த இன்டியூஸ்ட் கரண்ட் இருக்கும். ஓகே, ஸோ ஃபேரடேஸ் ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் என்னென்னா, தேர் இஸ் அன் இன்டியூஸ்ட் கரண்ட் இன் த க்ளோஸ்ட் conductor, okay, when there is a variation in the magnetic field, okay, and in this induced current, okay, இப்படி எழுதிக்கோங்க, and this induced current is lasted upon till you are varying the magnetic field. Okay, so Faraday's first observation என்ன, ஒரு closed current, ஐயோ நான் எதுக்கு கரண்ட் கேரிங் கண்டக்டர்னு சொல்கிறேன்னு தெரில. ஸோ ஒரு க்ளோஸ்ட் லூப் எடுத்துக்கணும், கண்டக்டிங் ஒயர் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு க்ளோஸ்ட் கண்டக்டிங் ஒயரோட லூப் எடுத்துக்கணும். இந்த க்ளோஸ் கண்டக்டிங் ஒயரில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை வேரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, வி ஷுட் கீப் ஆன் வேரிங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதிகமாகிட்டு கம்மியாக்கிட்டு அந்த மாதிரி பண்ணோம்னாக்கா தேர் இஸ் அ இன்டியூஸ்ட் கரண்ட், ஓகே, ஃபார்ம்ட் இன் த க்ளோஸ்ட் லூப். ஓகே, அண்ட் இந்த இன்டியூஸ்ட் கரண்ட் ஃபார்ம் ஆச்சுல, அது எவ்வளோ நேரத்துக்கு இருக்குன்னா, நீங்கள் எப்போ வரைக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வேரி பண்ணுறீங்களோ அப்போ வரைக்கும் இருக்கும். இது வந்து முதல் அப்சர்வேஷன். ஓகே, செகண்ட் அப்சர்வேஷன் என்ன, இவர் வந்து இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை கான்ஸ்டன்ட் ஆக்கிட்டார். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டை இப்போ வேரி பண்ணல, பட் இந்த கரண்ட் அந்த நடுவில் இருக்க அந்த லூப் இருக்குல்ல, கண்டக்டிங் லூப் இருக்குல்ல, இந்த கண்டக்டிங் லூப்போட ஏரியாவை மாற்றிக்கிட்டு இருக்கார். ஓகே, ரேடியஸ் ஒரு வாட்டி அதிகப்படுத்திட்டு ஒரு வாட்டி கம்மி பண்ணிக்கிட்டு, ஸோ அந்த மாதிரி அந்த கரண்ட் அந்த கண்டக்டிங் லூப்போட ஏரியாவை சின்னது பெருசுன்னு ஆக்கிட்டு இருக்காரு. ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு கான்ஸ்டன்ட் வச்சுட்டாரு. ஓகே, அப்போ கூட என்ன ஆச்சுன்னா, எனக்கு இன்டியூஸ்ட் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இனிஷியலாக கரண்ட் ஃப்ளோ ஆகலை, பட் ஏரியாவை மாற்றி இது பண்ணுறப்பையும் எனக்கு இன்டியூஸ்ட் கரண்ட் போச்சு. இது வந்து செகண்ட் அப்சர்வேஷன். ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை வெரி பண்ணார், ஏரியாவை சேமாக வச்சார், இன்டியூஸ்ட் கரண்ட் வந்துச்சு. செகண்ட் என்ன பண்ணார், ஏரியாவை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தார், மேக்னெட்டிக் ஃபீல்டை கான்ஸ்டன்ட்டாக, அப்பயும் வந்து இன்டியூஸ்ட் கரண்ட் வந்துச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்ணாருன்னா, இப்போ இந்த கண்டக்டிங் காயில் இருக்குல்ல, இதை வந்து ஒரு கம்பியில் கட்டிட்டு இந்த கம்பியை சுற்ற ஆரம்பித்தார், இப்படி. ஓகே, சுற்றும் போது என்ன ஆகுது, உங்களோட இந்த உள்ளுக்குள்ளே இருக்க காயில் என்ன ஆகுது, ஒரு ரொட்டேஷன் வந்து க்ரியேட் ஆகுது, இப்படி ரொட்டேட் ஆகுது. ஓகே, அந்த மாதிரி ரொட்டேட் ஆனாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு கான்ஸ்டன்ட், இந்த வாட்டி ஏரியா கான்ஸ்டன்ட். இந்த மாதிரி ஆனால் ரொட்டேட் பண்ணுறப்ப அகெயின் இன்டியூஸ்ட் கரண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போ 3 அப்சர்வேஷன். ஒன்று, எம்எஃப் இஸ் வேரிங், மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் வேரிங். செகண்ட் என்ன, உங்களோட ஏரியா ஆஃப் த காயில் இஸ் வேரிங். தேர்ட் என்ன, இது ரெண்டும் கான்ஸ்டன்ட், ஆனால் உங்களோட ஆங்கிள் தீட்டா இஸ் வேரிங். எப்படி தீட்டா வேரிங்னா, நல்லா கவனிங்க. இப்போ இந்த கேஸில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு உங்களை நோக்கி வருது, அண்ட் ஏரியா வெக்டாரும் உங்களை நோக்கி வருது. ஸோ தீட்டா ஈக்குவல் டு 0. ஓகே, அதுவே இந்த காயிலை நான் இப்படி திருப்பிட்டேன்னா, ஓகே, இப்படி திருப்பி தான் என்னோடய ஏரியா வெக்டார் இந்த பக்கம் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு அதே மாதிரி தான் இருக்குது இன்டூ த பேப்பர். அப்போ இதுக்கும் 90 டிகிரி ஆகிடுச்சு, கரெக்டாக. ஸோ அதுதான் தீட்டா வந்து மாறிக்கிட்டே இருக்கணும். எப்படிலாம் திருப்ப தீட்டா வந்து மாறிக்கிட்டே இருக்கும், சரியா. ஸோ அந்த மாதிரி மாறுறதுனாலையும் எனக்கு வந்து இன்டியூஸ்ட் கரண்ட் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபேரடேஸ் அப்சர்வேஷன். ஸோ தேர் இஸ் அ இன்டியூஸ்ட் இஎம்எஃப். இப்போ எங்கே இந்த திடீர்னுட்டு இன்டியூஸ் இஎம்எஃப், இவ்வளோ நேரமாக இன்டியூஸ் கரண்ட் தானே பார்த்தோம், திடீர்னுட்டு எங்கே இந்த இன்டியூஸ் இஎம்எஃப் வந்துச்சா, நல்லா கவனிங்க. ஸ்கூல் இருக்குது. ஓகே, ஸ்கூல் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன காரணம், ஸ்கூல் ஃபார்ம் ஆகிறதுக்கு பசங்க தான் காரணம். தேர் வாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஹென்ஸ் ஸ்கூல் வாஸ் ஃபார்ம்ட். ஓகே, பசங்க இருந்ததுனால தான் ஸ்கூல் ஃபார்ம் ஆச்சு. அந்த மாதிரி தான் இப்போ கரண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா அதுக்கு என்ன மெயின் ரீசன், தேர் மஸ்ட் பி அன் வோல்டேஜ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் எப்படா கரண்ட் ஃபார்ம் ஆகும் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ ஒரு சர்க்யூட் எடுத்திருக்கீங்க, இந்த சர்க்யூட்டில் இப்போ என்ன ஆகிடுச்சு, சார்ஜஸ்லாம் இருக்குது. பட் இந்த சார்ஜஸ்லாம் மூவ் ஆகணும்னு என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணோம். ஒரு ப்ளஸ்ஸை ஒரு மைனஸை போட்டால் தான் இந்த சார்ஜஸ்லாம் மூவ் ஆகி கரண்ட்டு ஃபார்ம் ஆகுது. ஓகே, அப்போ நம்ம இந்த மாதிரி வேலை பார்க்கும்போது நமக்கு கரண்ட்டு ஜென்ரேட் ஆகுதுன்னாக்கா, இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து நம்ம ஏரியாவெல்லாம் வேரி பண்ணி ஆங்கிள்லாம் வேரி பண்ணாக்கா நமக்கு கரண்ட்டு கிடைக்குதுன்னா அப்போ என்ன அர்த்தம், அப்போ இன்டைரக்ட்லி அங்கே ஒரு வோல்டேஜ் க்ரியேட் ஆகுது. ஓகே, அந்த வோல்டேஜை என்ன சொல்கிறேன், இஎம்எஃப்னு சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே இஎம்எஃப்க்கும் வோல்டேஜ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் கிளியராக சொல்லியிருக்கேன். எக்ஸ்டர்னல் வோல்டேஜ்க்கும் இஎம்எஃப்க்கும், இல்லை டெர்மினல் வோல்டேஜ்க்கும் இஎம்எஃப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே, இஎம்எஃப்னால் ஒன்றும் இல்லை, ஒரு பேட்டரியோட வோல்டேஜ் என்னென்னா இஎம்எஃப். இதே பேட்டரி வெளியே எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குதுன்னா அது வந்து டெர்மினல் வோல்டேஜ். ஓகே, ஸோ இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகிருக்கு, இன்டியூஸ்ட் இஎம்எஃப். ஓகே, ஸோ இதுதான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் கரண்ட். ஓகே, இந்த பாஷா படத்தில் சொல்லுறேன், முதல்ல நான் ரவுடி, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம், அந்த மாதிரி முதல்ல நான் இஎம்எஃப், அதுக்கப்புறம் தான் கரண்ட். ஓகே, ஸோ இதில் வந்து 3 இருக்குது, 3 கேஸு. ஓகே, ஒன்று பிஏ வச்சு டிபெண்ட் ஆகிருக்கு, ஒன்று ஏரியா வச்சு, ஒன்று தீட்டா வச்சு, சரியா. ஆல்ரெடி நம்ம இதை பற்றி தான் பார்த்தோம். ஓகே, 5B = BA cos θ. ஓகே, ஸோ இதை கொடுத்தது யாருன்னா ஃபேரடே.
ஓகே, ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் தான் அவர் வந்து 2 லா க்ரியேட் பண்ணார், ஃபேரடேஸ் லா. ஓகே, இப்போ தான் வந்து ஃபேரடேஸ் லாவோட இன்ட்ரொடக்ஷனே வருது. சரியா? ஸோ ஃபேரடேஸ் லா என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட் லா ஆஃப் இஎம்ஐ. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து லா ஆஃப் இஎம்ஐ. ஓகே, இஎம்ஐனா மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் கிடையாது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகே, சரி என்னென்னா ஃபஸ்ட்டு இதை படிச்சிருவோம், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். whenever there is a change in magnetic flux linked with the conductor, okay, whenever there is a change in magnetic flux linked with the conductor, an EMF is induced in the conductor. Okay, if the conductor form a closed loop and induced current is flowing. ஓகே, இப்போ இந்த இது படித்தா உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே புரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா இதில் இருக்க எல்லா டேர்ம்ஸுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சரியா? ஸோ ஃபேரடேஸ் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்கிறதுனாக்கா, ஓகே, whenever there is change in magnetic flux. ஓகே, இப்போ இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஒரு ஏரியா இருக்குது, இந்த ஏரியாவில் நான் ஃபஸ்ட்டு ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கொடுத்துட்டேன், 4 ஃப்ளக்ஸ் போகுது. இப்போ என்ன பண்ணிட்டேன், 4 கொடுக்காம நான் 6 கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணிவிட்டேன், 6 கொடுக்காம 5 கொடுத்துட்டேன். ஸோ என்ன ஆகிடுச்சு, எனக்கு நம்பர் ஆஃப் 5ஓட வேல்யூ வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. ஓகே, whenever I am varying this flux, ஓகே, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை நான் வேரி பண்ண என்ன ஆகிடுச்சு, என் கண்டக்டரில் ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே தான் வந்து என் கண்டக்டர் இருக்குது. ஓகே, இனிஷியலாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அப்ளை பண்ணுறேன். ஓகே, அந்த ஃபீல்டு பார்த்தாம நான் ஃபீல்டு அதிகமாக்கிட்டேன். அப்போ என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளக்ஸ் போச்சு, அதுக்கப்புறமா ஃப்ளக்ஸோட வேல்யூ அதிகமாகிடுச்சு. ஃப்ளக்ஸ் என்னன்னு தெரியல, பர்பண்டிகுலரில் அந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலர் ஒரு வேலை ஃபஸ்ட்டு 4 மேக்னெட்டிக் ஃபீல்டு போச்சுன்னா, நான் மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் 6 மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஃப்ளக்ஸை டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட இஎம்எஃப் டிபெண்டாக இருக்குது. ஓகே, ஸோ என்னோட இந்த மாதிரி வேரியேஷன் இன் ஃப்ளக்ஸ் இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆச்சு, ஒரு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் க்ரியேட் ஆகுது. ஓகே, இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு அந்த கண்டக்டரில். ஓகே, இந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் உங்களுக்கு இன்டியூஸ்ட் கரண்ட்டாக மாறணும்னா என்ன பண்ணணும், நீங்கள் அந்த கண்டக்டரை ஒரு க்ளோஸ்ட் கண்டக்டரை எடுக்கணும். ஓகே, ஒருவேளை நம்ம அதை க்ளோஸ்ட் கண்டக்டர் எடுத்தால் தான் கரண்ட்டோட சர்க்யூட் ஃபில் ஆகிட்டு அது வந்து ஃப்ளோ ஆகும். ஓகே, ஒரு வேளை சிம்பிளாக இப்படி ஒரு சர்ஃபேஸ் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம வந்து ஃப்ளக்ஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, உங்கள் புக்கில் வந்து சிம்பிளாக இப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகே, சி ஹியர். ஓகே, இனிஷியலாக நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பார்ட் ஃபுல்லாக நான் கட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த இடத்துல எதுவுமே சர்க்யூட்டே கிடையாது. ஓகே, என்ன பண்ணி இந்த இடத்துல ஒரு மேக்னெட் வச்சுட்டேன். மேக்னெட்டில் என்ன இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஓகே, இந்த மேக்னெட் என்ன பண்ணிட்டேன், நான் மேலே இப்படி 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 சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேன், வேரியேஷன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இப்படி மூவ் பண்ண எனக்கு இந்த கண்டக்டரில் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகாமா ஆகாதா, நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். இந்த மேக்னெட்டை டூ அண்ட் ஃப்ரோ பண்ண என்னோடய கண்டக்டரில் ஃப்ளக்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகாமா ஆகாதா? ஸோ நான் கிட்ட கொண்டு வந்தேன்னு என்னாச்சு, எனக்கு ஃபீல்டோட டென்சிட்டி அதிகமாகுது. ஓகே, ஸோ கிட்ட கொண்டு வந்து எனக்கு ஃப்ளக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த சர்ஃபேஸில் பாஸ் ஆகுது. ஓகே, இதே மேக்னெட்டை நான் என்ன பண்ணிட்டேன், இவ்வளோ தூரத்தில் வச்சுட்டேன். அப்போ என்ன ஆகுது, எனக்கு ஃபீல்டோட டென்சிட்டி கம்மியாகுது இந்த இடத்துல. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு கோடி கணக்கில் ஃபீல்ட் லைன் பாஸ் ஆச்சுனாக்கா இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு தௌசண்ட்ஸில் தான் ஃபீல்ட் லைன் பாஸ் ஆகுது. ஓகே, அப்போ சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நடக்குதா, ஃப்ளக்ஸோட சேஞ்ச் நடந்துச்சுன்னா என்ன சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்டியூஸ்ட் இஎம்ஐ வந்து இஎம்எஃப் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஓகே, இப்போ இந்த சர்க்யூட்டை நான் வந்து க்ளோஸ் பண்ணலை, என்ன ஆகிடுச்சு, ஜஸ்ட் ஒரு இன்டியூஸ்ட் இஎம்ஐ க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டேன், நான் இந்த சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகிடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்டியூஸ்ட் இஎம்ஐ இஸ் கன்வெர்டட் டு இன்டியூஸ்ட் கரண்ட். ஓகே, ஸோ இந்த இன்டியூஸ்ட் கரண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி, இவ்வளோ ஜாலியாக இருக்கும். சரியா? ஸோ இனிமேல் என்ன பண்ணிக்கலாம், பேட்டரியே தேவையில்லை. ஓகே, ஒரு ஃபேனை கொண்டு போய் வச்சுட்டு பக்கத்தில் ஒரு மேக்னெட் வச்சு பண்ணோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ஃபேனு ஓடிடும். சரியா? அதுக்குன்ட்டு சில செட்டப்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணோம்னா இந்த ஜென்ரேட்டர்லாம் ஒர்க் ஆகிறதுலாம் இந்த பிரின்சிபலில் தான். ஓகே, நம்ம படிப்போம் இந்த லெசனில், லாஸ்ட்டு படிப்போம். ஓகே, ஸோ புரிஞ்சா, இனிமேல் ஃபேனை ஓட வைக்கிறதுக்கு மேக்னெட்டே போதும், பேட்டரி தேவையில்லை. சரியா? ஸோ இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் லா. ஓகே, ஸோ இதில் அப்சர்வேஷன் இன்னும் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள், whenever there is a relative motion between coil and magnet, okay, an EMF is induced in the coil and if it is closed an induced current flows through it. ஓகே, இந்த பாயிண்ட் தான் இதுவோ. ஓகே, இது அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ரெண்டுத்தையும் நான் மூவ் பண்ணுறேன், காயிலையும் மேக்னெட்டையும் சேர்த்து மூவ் பண்ணுறேன். ஓகே, whenever there is a relative motion, காயிலையும் மேக்னெட்டையும் சேர்த்து மூவ் பண்ணுறேன். ஓகே, அப்படி மூவ் பண்ணும்போது எனக்கு இஎம்எஃப் க்ரியேட் ஆகுது and EMF is induced in the coil if it is closed and an induced current is flowing through it. ஓகே, புரிஞ்சா என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அதே பாயிண்ட் தான், ஜஸ்ட் நான் இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லிட்டேன். ஓகே, தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், அந்த இன்டியூஸ்ட் இஎம்ஐ லாஸ்ட் as long as, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், the induced EMF ஓகே லாஸ்ட் EMF லாஸ்ட் as long as change in flux taking place. ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ நான் வந்து ஃப்ளக்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கணும், அந்த வேரியேஷன் இருக்குல்ல, அந்த
மேக்னெட்டை நான் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இப்படி மூவ் பண்ணுறனோ அவ்வளோ நேரத்துக்கு தான் என்னோடய இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஒருவேளை நான் மூவ் பண்ணுறதை நிப்பாட்டிட்டேன்னா எனக்கு அந்த இஎம்எஃப் போயிடும். சரியா? ஸோ நான் மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தேனாக்கா அந்த இஎம்எஃப் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் மூவ் பண்ணுறதை நிப்பாட்டிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இஎம்எஃப்பும் ஸ்டாப் ஆகிடும். ஓகே, இதுதான் ஃபேரடேஸ் ஃபர்ஸ்ட் லா. ஃபேரடேஸ் செகண்ட் லா பார்ப்போம். ஓகே, the magnitude of induced EMI is directly proportional to ஒன்றும் இல்லைடா, செகண்ட் லாவில் வந்து அந்த இஎம்எஃபோட வேல்யூ கொடுத்துருப்பாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் லானா இஎம்எஃப்னா என்னன்னு சொன்னார். செகண்ட் லாவில் அந்த இஎம்எஃபோட வேல்யூ, the magnitude of the induced EMF is directly proportional to rate of change of flux. ஓகே, நல்லா கவனிங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை பொறுத்து மட்டும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த காயில் இங்கே இருக்குது, மேக்னெட்டை ஃபஸ்ட்டு இங்கே வைக்கிறேன், டென்சிட்டி ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஓகே, என்னோடய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, இப்படியே நான் வச்சேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வருமா? வராது. இஎம்எஃப் வந்து ஜென்ரேட் ஆகாது. ஓகே, இதுவே நான் இந்த மேக்னெட்டை இப்படி 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 மூவ் பண்ணனா மட்டும்தான் எனக்கு என்ன ஆச்சு? இஎம்எஃப் ஜென்ரேட் ஆச்சு. ஓகே, இந்த நான் இப்படி மூவ் பண்ணுறேன் பார்த்தியா, இப்படி மூவ் பண்ணுறேன் பார்த்தீங்க. ஒருவேளை அந்த ரேட்டே அதிகமாக்கிட்டேன்னா, ரேட்னு என்னது, ஸ்பீடை அதிகமாக்கிட்டேன்னா ஃபஸ்ட்டு நான் இப்படி மூவ் பண்ணுறேன். அடுத்து என்ன பண்ணுறேன்? இப்படி மூவ் பண்ணுறேன். என்ன ஆகிடுச்சு? ரேட் அதிகமாகிடுச்சு. நான் செகண்ட் டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகிடுச்சு? அந்த ஃப்ளக்ஸோட சேஞ்ச் இருக்குல்ல, அந்த கண்டக்டரில் அந்த ஃப்ளக்ஸோட சேஞ்ச் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகிடுச்சு. ஸோ இந்த டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட இஎம்எஃபோட வேல்யூ டிபெண்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறார். ஓகே, ஸோ the magnitude of the induced EMI is directly proportional to rate of change of magnetic flux. ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு, டிஃப்ரென்சேஷன்லாம் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ்னால் என்ன அர்த்தம்? d∅/dt. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு டைம் எவ்வளோ சேஞ்ச் ஃப்ளக்ஸ் நடக்குதுன்றதை பார்க்க தான் ரேட் ஆஃப் சேஞ்ச். ஓகே, அப்போ என்ன சொல்லலாம்? இஎம்எஃப், இன்டியூஸ்ட் இஎம்எஃப் புக்கில் வந்து இப்படி சொல்லியிருப்பாங்க, நான் இப்படி எடுக்கிறேன். எஸ்டி வரமான பொறுத்து நான் ஃபாலோ பண்ணுறதுனால எடுத்திருக்கேன். ஸ்மால் இ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் பர் சேஞ்ச் இன் யூனிட் டைம். ஓகே, சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் பர் சேஞ்ச் இன் யூனிட் டைம். இதை வந்து இன்னொரு விதத்தில் எழுதலாம். ஓகே, ஸோ ஜென்ரலாக இதோட மேக்னிடியூட் வந்து இது வந்து நெகட்டிவாக வரும். ஓகே, இனிஷியலாக இது எப்படி வரும்னாக்கா ஆவரேஜ் இஎம்எஃப்னு எடுப்போம். ஓகே, ஆவரேஜ் இஎம்எஃப் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஈக்குவல் டு -Δ∅/Δt வரும். ஓகே, -Δ∅/Δt வரும். இந்த மைனஸ் எதுக்கு வந்துச்சுன்றதை உங்களுக்கு நாளைக்கு லெக்சரில் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு நீங்கள் இந்த மைனஸை பற்றி கவலைப்படாதீங்க. அதே மாதிரி இது வந்து ஆவரேஜ். இன்ஸ்டன்டேனியஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்காக டி வந்துடும், d∅/dt. ஸோ மேக்னிடியூட் வேணால் நம்ம வந்து இது எடுத்துப்போம், மாடுலஸ் எடுத்துப்போம். ஓகே, அப்படி இல்லாட்டியும் வந்து ஜென்ரலாக பார்த்தோம்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஈக்குவல் டு -d∅/dt. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது வேல்யூ ஆஃப் இஎம்எஃப் கொடுக்கும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வில் கிவ் யூ வாட்? இன்டியூஸ்ட் இஎம்எஃப். புரிஞ்சா? இதுதான் வந்து ஃபேரடேஸ் செகண்ட் லா. ஓகே, ஃபேரடேஸ் ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இதோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் பார்ப்போம். ஸோ இஎம்எஃப்க்கு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இன்டியூஸ்ட் கரண்ட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ணுறோம்? இப்போ அதை வந்து ஃபர்தராக இன்னும் சால்வ் பண்ணுறோம். இஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காயில் இஸ் ஆர். ஓகே, எந்த காயில் இருந்தால் அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். கரெக்டாக அது வந்து நெட் அல்சியம் இட் இஸ் ஆர் ஹோம். ஓகே, அண்ட் இன்டியூஸ்ட் கரண்ட் என்னென்னு கண்டுபிடிக்கணும். உங்கள் எல்லாருக்கும் கரண்ட்டோட ஃபார்முலா தெரியுமா? கரண்ட் ஈக்குவல் டு என்ன? சிம்பிளாக V/R தான் கரண்ட். ஓகே, வேர் V இஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகே, இந்த இடத்துல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னது? which is nothing but your induced EMF. Induced EMF தான் இந்த இடத்துல potential difference. அப்போ ஆவரேஜ் கரண்ட் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணும்? induced EMF ஓட ஆவரேஜ் E average divided by ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஸ்மால் r பண்ணோம்னா கிடச்சிரும். E average வந்து எப்படி சொல்லுவோம்? Δ∅/Δt into 1/rனு போட்டுக்கலாம். ஓகே, அதான் ஆவரேஜ் கரண்ட் வேணும்னா இந்த ஃபார்முலா. இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் வேணும்னா என்ன பண்ணுவோம்? E instantaneous divided by resistance. E instantaneous வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம், மாடுலஸ் ஆஃப் d∅/dt. ஓகே, ஸோ E instantaneous equal to modulus of d∅/dt into 1/rனு போட்டோம்னா கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்லாம் வச்சு உங்களுக்கு வந்து நியூமெரிக்கல்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ நியூமெரிக்கலில் ஃபஸ்ட்டு நியூமெரிக்கல் எழுதிக்கோங்க. எழுதிக்கோங்க. இஃப் த மேக்னிடியூட் ஆஃப் ஃப்ளக்ஸஸ் 5b ஈக்குவல் டு 5t² + 4t + 1. ஓகே, ஸோ ஃப்ளக்ஸோட மேக்னிடியூட் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு 5t² + 4t + 1. ஃபைண்ட் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் த்ரூ காயில் at t = 1 second. ஓகே, என்ன கேட்டிருக்கேன்னா இன்டியூஸ்ட் இஎம்எஃப் த்ரூ த காயில் E இன்ஸ்டன்டேனியஸ் கேட்டிருக்கேன். ஏன்னா இது வேரி ஆகிட்டே இருக்குது. E இன்ஸ்டன்டேனியஸ் at t = என்னது 1 second கேட்டிருக்கேன். ஓகே, ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள்.
ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஸோ 5b கொடுத்துருக்காங்க. என்னது 5t² 4t + 1. we know that induced EMF வேணும். induced EMF E instantaneous equal to modulus of என்னது d5/dtன்னு பார்த்தோம் நம்ம. ஓகே, மேக்னிடியூடு கேட்டிருக்காங்க. டேரெக்ஷன் பற்றி நம்ம வந்து அப்புறம் பார்ப்போம். ஓகே, ஸோ இன்டியூஸ்ட் EMFக்கு கண்டிப்பாக டேரெக்ஷன் இருக்குது. அதை வந்து நம்ம லென்ஸில் தான் டேரெக்ஷனை வந்து நமக்கு கொடுக்கும். ஓகே, இப்போதைக்கு வந்து நம்ம லென்ஸ் தான் நாளைக்கு பார்ப்போம். டேரெக்ஷனை பற்றி இப்போ கவலைப்படாதீங்க. நாளைக்கு டேரெக்ஷன் EMFோட டேரெக்ஷன் என்னவாக இருக்கும்ன்றதை நாளைக்கு பார்ப்போம். சரி, ஸோ E = d5/dtன்னு வருது. கரெக்டாக 5ஓட இது என்னது 5t² + 4t + 1. ஓகே, ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியும்ல உங்களுக்கு. 5t² + 4t + 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா 2 × 5t, அதாவது 10tன்னு வரும். இந்த இடத்துல 4tக்கு பதிலாக ஜஸ்ட் 4 வரும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே இப்படி ஆகிடுச்சு. கரெக்டாக வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், t = என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், என்ன கேட்டிருக்காங்களோ அது 1 செகண்ட். ஸோ t = 1ன்னு போட்டோம்னா 14 வோல்ட் கிடைக்குது. ஓகே, E இன்ஸ்டன்டேனியஸ் எவ்வளோ வருது, 14 வோல்டேஜ் கிடைக்குது. ஓகே, 14 வோல்ட் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகுது. ஓகே, புரிஞ்சா இந்த கொஷின் ஈஸியாக. இப்போ அடுத்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக ஒரு கொஷின் போடலாமா? ஓகே, கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக ஒரு கொஷின் போடுவோம். ஓகே, இந்த மாதிரி கொஷின்ஸ் உங்கள் போர்டு எக்ஸாமில் வரும். A coil is placed perpendicular to a uniform magnetic field. ஓகே, ஸோ இதை வச்சு நமக்கு தெரியுது இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, இன்டியூஸ்ட் EMF பற்றி பேச போகிறாங்கன்னு தெரியுது. ஓகே, coil is placed perpendicular to a uniform magnetic field of strength 0.5 Tesla. ஓகே, புரிஞ்சால் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் கொடுத்துறாங்க 0.5 Tesla. if suddenly the radius of the coil start shrinking. ஸோ இப்போ இந்த வந்து என்ன ஆகிடுச்சு, இந்த காயிலோட ரேடியஸ் ஷ்ரிங்க் ஆகிடுச்சு. ஷ்ரிங்க் ஆகிட்டு என்ன ஆகுது, அதோட ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஷ்ரிங்கிங் அட் அ ரேட் ஆஃப் 0.1 mm/s. ஓகே, இந்த ரேடியஸோட ஷ்ரிங்கிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஷ்ரிங்கிங் ரேட்னா dr/dt கொடுத்துருக்காங்க. dr/dt = 0.1 mm/s கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைண்ட் த EMF induced in conducting circular coil when radius is 5 cm. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய காயில் இருக்குது. அந்த காயில் அப்படியே ஷ்ரிங்க் ஆகிட்டே வருது. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் 5 சென்டிமீட்டராக அதோட ரேடியஸ் மாறுது. ஓகே, ஸ்ட்ரிங்க் ஆகிட்டே வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் 5 சென்டிமீட்டருக்கு அது ரேடியஸ் மாறுது. ஓகே, இப்போ இதுக்கு பர்பண்டிகுலராக நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டு போய்கிட்டு இருக்குது. ஓகே, அதோட ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இந்த பாயிண்ட்டில் எவ்வளோ EMF இன்டியூஸ் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் டைமுக்கு தரேன். ஓகே, வீடியோ பாஸ் பண்ணி போடுங்க. போட்டுட்டு வரலைன்னா கண்டிப்பாக நான் சொல்யூஷன் போட்டிருப்பேன், அப்போ பாருங்கள். தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணாமல் எடுத்த உடனே வந்து சொல்யூஷன் பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், என்ன சொல்கிறாங்க. கிவன் டேட்டா எழுதுங்க. கிவன் டேட்டா எழுதிட்டு டயக்ராம் வரைங்க. டயக்ராம் வரைஞ்சிட்டு நமக்கு என்னென்ன ஃபார்முலாலாம் இப்போ பார்த்துருக்கோம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். அந்த ஃபார்முலா கூட ரிலேட் பண்ணி பாருங்கள். ரிலேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக போட்டுட்டு ஆன்சர் வரலைன்னா வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். சரியா? ஸோ நான் வீடியோவை வந்து பாஸ் பண்ணுறேன். 1 2 3 4 ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐ ஹோப் ஸோ நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ பாருங்கள், டயக்ராம் பார்த்தோம்னா இப்படி தான் இருக்குது. ஓகே, இனிஷியலாக ஒரு பெரிய காயில் இருக்குது. ஓகே, அதுக்கு பர்பண்டிகுலராக மேக்னெட்டிக் ஃபீல்டு போய்கிட்டு இருக்குது. ஓகே, அப்போ என்ன அர்த்தம், 0.5 Tesla இதோட ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் பியோட ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. இது இவ்வளோ பெருசாக இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இது என்ன ஆகிடுச்சு, கன்வெர்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி குட்டி சர்க்கிளாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ இவ்வளோ பெரிய சர்க்கிளுக்கு பதிலாக ஜஸ்ட் இந்த குட்டி சர்க்கிள் தான் இருக்குது. ஓகே, அதோட ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ இதை எப்படி போடுறது, சரி உங்கள் எல்லாருக்குமே என்ன தெரியும், ஃப்ளக்ஸோட ஃபார்முலா தெரியும். 5b = என்னது, BA cos θ. ஓகே, BA cos θ. ஓகே, இந்த இடத்துல θ = என்னது, அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஏரியா வெக்டார் இந்த சைடு, மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த சைடு. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் 0. ஓகே, சில பேருக்கு டவுட் வரும், ஏரியா வெக்டார் நம்ம எப்படி எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஓகே, அன்லஸ் அண்ட் அன்டில் உங்கள் கொஷனில் மென்ஷன் பண்ணாத வரைக்கும் நீங்கள் ஏரியாவை வந்து எப்போவுமே உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரெக்ஷனை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஒருவேளை உங்களுக்கு உண்மையாலே உங்களுக்கு ஏரியா வெக்டரை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணுன்னாக்கா உங்கள் கொஷனில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து இந்த காயிலை இந்த சைட்லேருந்து பார்க்குறோம், நம்ம கண் வந்து இந்த சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கேஸை நம்ம எந்த சைட்லேருந்து பார்க்குறோமோ அந்த சைடுக்கு பர்பண்டிகுலராக ஏரியா வெக்டார் வந்துடும். ஓகே, அப்போ இந்த சைட்லேருந்து பார்த்தா ஏரியா வெக்டர் வந்து இப்படி வந்துடும். இதுக்கு நடுவில் 180 டிகிரி ஆங்கிள் வந்துடும். சரியா? பட் ஜென்ரலாக வந்து நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. ஓகே, கொஷனில் மென்ஷன் பண்ணனா ஏரியா வெக்டாரும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரே டைரெக்ஷனில் இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ θ = 0 டிகிரி. கரெக்டாக cos 0 என்னது, cos 0 is 1. அப்போ θb வேணும்னா b × a பண்ணால் போதும். ஓகே, b × a பண்ணால் போதும். ஓகே, பியோட வேல்யூ தெரியும், அது பிரச்சனை இல்லை. a என்னது, இது ஒரு சர்க்கிள். சர்க்கிளுக்கு ஏரியா என்னவாக இருக்கும், πr² இருக்கும். ஓகே, πr² இதோட ஏரியா. ஓகே, ஸோ b × πr² தான் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்.
ஓகே. பட் என்ன பிரச்சனைனா, இந்த ஆர் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த ஆர் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. இந்த ஆர் சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கு, வேரியபிள். அதோட ஈக்குவேஷன் என்ன, dr/dt = 0.1 mm/s இப்போ தான் பார்த்தோம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம இதை டேரெக்டாக நம்மளால எடுக்க முடியாது. ஓகே. ஸோ இதை வந்து இப்படியே வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ ஃப்ளக்ஸை பற்றி தெரிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, நமக்கு என்ன தெரியும், இஎம்எஃப் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இஎம்எஃபோட ஃபார்முலா என்ன, வேரியபிளாக இருக்கனால இப்போ வந்து d∅/dt நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஏன்னா ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது பாருங்கள். ரேடியஸை பொறுத்து நம்ம ஃப்ளக்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. ஓகே. ரேடியஸை பொறுத்து ஃப்ளக்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ we know that d∅/dt = EMF. ஓகே. ஸோ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் அந்த வேல்யூஸ் தான் போடுறேன், d/dt. ஓகே. d/dt போட்டு இந்த 5க்கு பதில் என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூ போடுறேன். 5க்கு பதிலாக b/r² போடுறேன். b/r². ஓகே. ஸோ இப்போ இதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்க டேர்ம் தான் வெளியே கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆகும், b வெளியே வந்துடும், பை வெளியே வந்துடும், டிவைடட் பை அவ்வளோதான், b and பை கான்ஸ்டன்ட் வெளியே வந்துடுச்சு. ஸோ dr²/dt பண்ணனா எனக்கு EMF கிடச்சிரும். ஓகே. ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியுமா உங்களுக்கு, dr²/dt. ஓகே. நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த r² வந்து வேரியபிள். ஓகே. இந்த வேரியபிள் வந்து டீயை டிபெண்ட் பண்ணி இல்லை ஸ்டார்டிங்லேயே. ஓகே. ஏன்னா இந்த ஆரே ஒரு வேரியபிள் தான் இப்போதைக்கு, கரெக்டாக. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், செயின் ரூல் அப்ளை பண்ணணும். செயின் ரூல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், டிஃப்ரென்ஷியேஷன் வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே. dr² வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்க என்ன வரும், 2 × r வரும் ஃபஸ்ட்டு. ஓகே. 2 × r. ஓகே. அண்ட் அகெயின் இந்த ஆர் வந்து ஒரு வேரியபிள் தான், இதுக்குள்ளே வந்து இன்னொரு வேரியபிள் இருக்குது, சரியா. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இந்த ஆர் அகெயின் dr/dtன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், சரியா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த இடத்துல ஆருக்கு பதிலாக t இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, 2tன்னு போட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஓகே. பட் இந்த இடத்துல என்ன ஆகிடுச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இந்த இடத்துல r², இது டிஃப்ரென்சியேஷன் தான், பேசிக் டிஃப்ரென்சியேஷன் தான். நீங்கள் டிஃப்ரென்சியேஷன் இது தெரியலனா டிஃப்ரென்சியேஷனில் வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம், சரியா. ஸோ ஒருவேளை t²/dtன்னு இருக்குது, இப்படி இருந்துச்சுன்னா நான் சிம்பிளாக என்ன பண்ணியிருப்பேன், 2 × t போட்டுட்டு விட்டுருவேன். ஆக்சுவலாக இப்படி போட்டுட்டு விட மாட்டோம். இதுக்கு அடுத்து என்ன நடக்கும்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் நடக்கும். 2 × tன்னு போட்டு இந்த t அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் வித் ரெஸ்பெக்ட் டு t, dt/dtன்னு பண்ணுவோம். ஸோ இந்த dtயும் இந்த dtயும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு 2t மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஓகே. அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே. dr²/dt இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த r² நார்மலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுங்க, 2rன்னு வரும். அதுக்கப்புறம் அகைன் இந்த dr/dt பண்ணணும். ஓகே. அதுதான் நான் இந்த இடத்துல பண்ணியிருக்கேன், சரியா. ஸோ அது பண்ணனா 2b × πr × dr/dtன்னு தெரியும். இப்போ பாருங்கள், எல்லா வேல்யூவும் உங்களுக்கு தெரியும். பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, பையோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆரோட வேல்யூ தெரியும், dr/dtயும் கொடுத்துருக்காங்க 0.1 அப்படின்ட்டு. ஓகே. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண என்ன பண்ணணும், பண்ணுறப்போ கவனிக்க வேண்டியது என்னென்னா எல்லாத்தையும் ஒரே யூனிட்டில் எடுக்கணும். ஓகே. மீட்டரில் எடுக்கணும்னா மீட்டர்ன்றதை நான் எடுத்திருக்கேன், சரி. ஸோ 2ஓட வேல்யூ இங்கே இருக்குது, 0.5 வந்து அது எஸ்ஐ யூனிட்டில் தான் இருக்குது. ஸோ அது பிரச்சனை இல்லை, 0.5 அப்படியே போட்டுக்கலாம். பையோட வேல்யூ அப்படியே இருக்குது. ஆருக்கு வந்து எவ்வளோ ஆர் வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து மீட்டரில் எடுத்தேன்னா 5 × 10⁻²ன்னு போட்டுட்டேன். அதே மாதிரி 0.1 mm கொடுத்துருந்தாங்க, mm/s கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் மீட்டரில் பண்ணேன்னா 0.1 × 10⁻3. ஓகே. ஸோ இதை இப்போ உட்காந்து பொறுமையாக சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா அதான் உங்களோட இஎம்எஃப் வந்து வோல்டேஜில் வரும், சரியா. புரிஞ்சா. ஸோ இவ்வளோ தான் வந்து விஷயம். ஓகே. ஸோ இந்த இஎம்எஃப்க்கு ஒரு டைரக்ஷனும் இருக்குது. ஓகே. அந்த டைரக்ஷன் வந்து நமக்கு ஃபாரடே சொல்லியிருக்க மாட்டார், வேறு ஒரு சயின்டிஸ்ட் சொல்லியிருப்பார். அவர் பேர் லென்ஸ் லா. ஓகே. அவர் பேர் லென்ஸு. அவர் அந்த லா சொன்னது வந்து லென்ஸ் லா. அந்த லென்ஸ் லாவை பொறுத்த நமக்கு டைரக்ஷன் வந்து டிபெண்ட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இதுதான் உங்களோட ஃபாரடேஸ் லாவோட இன்ட்ரடக்ஷன். ஓகே. ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு ஃபாரடேஸ் லாவோட ஃபீல் கண்டிப்பாக வந்திருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி நம்ம ஃபிசிக்ஸ் படித்தா தான் நம்மளால் ஃபிசிக்ஸை வந்து புரிஞ்சிக்க முடியும், ஃபிசிக்ஸை வந்து கரெக்டாக லைஃப்பில் அப்ளை பண்ண முடியும், காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண முடியும், சரியா. ஸோ வீடியோ லென்த்தாக இருக்குன்னு பார்க்காதீங்க, குட் திங்ஸ் டேக் டைம், கரெக்டாக. 10 நிமிஷத்தில் இதே வீடியோ வந்து யூடியூப்பில் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா உங்களால் காம்படிட்டிவ் எக்ஸாமை அட்டம் பண்ண முடியாது. ஓகே. சில விஷயங்களை டீட்டெயிலாக படித்தா தான் புரியும். அந்த மாதிரி தான் நம்ம ஃபிசிக்ஸும். ஓகே. ஃபிசிக்ஸை ஒரே நாளில் படிக்கணும்னு நினைக்காதீங்க, ஃபிசிக்ஸை பொறுமையாக படித்தா தான் புரியும். ஸோ ஃபாரடேஸ் லா இதோட முடிஞ்சிச்சு. மேக்ஸிமம் இந்த லெசன் நான் 10 நாள் எடுத்துப்பேன், 10 நாளைக்கு மேலே ஒரு நாள் கூட ஆகாது. ஓகே. லெட் அஸ் கம்ப்ளீட் திஸ் சாப்டர் in 10 days and alternating current in 10 days. Okay. Thank you so much and have a good day and Jai Hind.